குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. அங்கே வச்சுக்கிற தொடர்பெல்லாம் வெளியில் உனக்குள்ளே இருக்குது, இங்கே அடையாளமாக வச்சு அடப்பாவி இதெல்லாம் இருக்கிற முட்டால பாடுறான்னு வச்சுக்குது. நீ பேசுறியே அதான் சேவையில் அவர் கூட வச்சுங்கிறது, அந்த சத்தம் தொண்டையில் வர்ற சத்தம். நீ உடைய மூச்சு அதான் மயிலினுடைய கலரு. வேல் இருக்குது, அதுக்கு அடிக்கும் முன்னுக்கும் உச்சிக்கு நிற்கிறது கூர்மையான வேல், சும்மா வச்சில்ல. பாம்பு இருக்குது, அதான் விந்து. இல்லை முட்டாள்தனமாக வச்சில்ல, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சா. நம்ம முட்டாளான்னு தெரிஞ்சுக்கல. அதனால தான் சொன்னான் அருணகிரி, நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்தடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய். இவ்வளவோ உனக்குள்ளே தாண்டாக்குது, அங்கே அடையாளம் தாண்டா வச்சுக்குதுன்னா. நம்ம எப்போ கேட்டான் பாட்டு நல்லா இருக்குதுங்க, டிஎம் நல்லா படிக்கிறாங்கன்னு தான் போயின்னுக்குறோம். ஒவ்வொரு மிருகத்துக்கும் அம்பாள் புளியை வச்சுக்குது ஏற்றமா. நம்ம குணம் மூர்க்க நம்ம மோசமானவன் நம்ம, ஆனால் உத்தம மாதிரி நடிச்சுக்கின்னுக்குறோம். அந்த குணத்துக்கு தான் புளியை வச்சுக்குது. ஐயப்பன் புலி மேலே வர்றது காரணம் அதை அடக்கிட்டாரு, அந்த மூர்க்கத்தனத்தை அடக்கிட்டாருன்னு அடையாளம் தான் அது. எதுவும் வீணாக வச்சில்லை. சிவபெருமான் உடுக்கை ஆட்டுறாரு, அவருக்கு என்ன பைத்தியமா உடுக்க ஆட்டுறதுக்கு? சொல்ல நீ கேட்ப, அவர் உடுக்க வச்சுக்கிறாரு, எதுக்கு வச்சுக்கிறாருன்னு கேட்ப. உனக்கு வர சத்தம் தான் அது. 5 புலன்களுடைய ஆனந்தத்தை விட அந்த ஒரு செக்ஸ்ன்ற ஒரு ஆனந்தம் வந்து அதிகமாக இருக்கு. ஆமாம், உலகம் அதானே விரும்புது. அதனால இப்போ நீங்கள் சொன்னீங்க 15 நாளைக்கு ஒரு நேரம் நார்மலாக போகிறது ஓகே. பட் சில பேர் இன்பத்துக்காக டெய்லி வந்து அவங்க வந்து செய்கிறாங்க, மனைவியோடையோ இல்லையோ தன் கையை வச்சோம். அப்போ அதனால அவங்களுக்கு வந்து அழிஞ்சு போட்டுமே, நமக்கு என்ன கவலை அதை பற்றி? அவன் போனால் போகிறான், நம்ம ஏன் அவனை பற்றி கவலை பண்ணோம்? நம்மளை பற்றி நம்ம கவலை பண்ணோம், இன்னொருத்தனை பற்றி கவலைப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீ பெத்த புள்ள உன் பேச்சு கேட்க மாட்டான், ஊரில் இருக்கிறவன் சொன்னால் கேட்பானா? உன் பொண்டாட்டி உன் பேச்சு கேட்காது. அப்புறம் ஊரில் இருக்கிறன்னு போய் திருத்த முடியுமா? அவன் திருந்தணும், சொல்ல வேண்டிய கடமை நமது. திருந்தலாம் போகிறான், அதை பற்றி நம்ம கவலைப்படுறது. நான் கவலைப்படுறதில்லை. நம்மளே செஞ்சாலும் தப்பு, ஆன்மீகம் யார் செய்தாலும் தப்பு தானே, தப்பு தானே. அதுதான்பா, அந்த மாதிரி ஆசைக்கிறனா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் கடவுள்கிட்டலாம் போக முடியாது, சும்மா ஏமாத்தின்னுப்பான் ஊரில். ஏன்னா விந்து தான் கடவுள். கடவுள்னு ஒரு பொருள் தனியாக கிடையாது, விந்து தான் கடவுள். அந்த கடவுள் தான் உலகத்தில் உற்பத்தி பண்ணின்னுக்குது. விந்து இல்லைன்னா உலக உற்பத்தியும் கிடையாது, கடவுள் காட்சியும் கிடையாது. அவன் நாசனமாக போகிறவன். அவன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது. யார் ப்ராப்ளம் இல்லாத ஆள் இங்கேயே வர போகிறான்? நம்ம வந்து மற்றவங்களோட வந்து பேசுகிறோம், அப்போ அவங்க வந்து நிஜமாவே நம்ம கூட வந்து பேசுறாங்களா இல்லை நடிக்கிறாங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்மைல் பண்றாங்க. ஏன் நீ ஆராய்ச்சி நடத்துற? உன்னை ஆராய்ச்சி பண்ணுன்னா நீ ஊரில் இருக்கணும், ஏன் ஆராய்ச்சி பண்ணிக்கிற? அவன் பொய்யாவே பேசுகிறான், என்ன பண்ண போற? அப்போ நம்ம எப்படி அந்த ஒரு ப்ராப்ளத்தை நீ ஏன் அவங்ககிட்ட பேசுகிற? ப்ராப்ளம் என்ன ஆகுது? பேசாத விட்டினா ப்ராப்ளமே தீர்ந்தது. நீ பேசுறதால தானே ப்ராப்ளமே. இப்போ கணவன் மனைவி 2 பேரும் வந்து அவளே ஒத்துமையா இல்லையா? கணவன் மனைவியே ஒத்துமையா இல்லை, ஒத்துமையா இருக்கிற மாதிரி பாவனை பண்ற சுயநலம். நீ மனைவியை கட்டிக்கிறது சுயநலம், மனைவி உன்னை கட்டிக்கிறது சுயநலம். ஊராமட்டு பொண்ணு நீ ஏன் கட்டிக்கின? ஊராமட்டு பொண்ணு உங்கள்கிட்ட ஏன் வந்தா? பெற்றவனுக்கு சோறு போட முடியாதா? உடல் இன்பத்தை கொடுக்க முடியாது பெற்றவன், அதனால் அவள் உன்னை தேடி வந்தா. நீ பெத்த தாய்கிட்ட உடல் இன்பம் அனுபவிக்க முடியாது, அதனால் இன்னொரு பெண்ணை தேடி போனேன். மொத்தத்தில் சுயநலத்தில் வாழ்ந்துன்னுக்கிறீங்க. ஆக வந்து 5 பஞ்சபூதங்கள், சூரியன் சந்திரன் எல்லாத்துக்கும் கோயில் இருக்கு. ஆனால் ஆன்மான்ற இந்த உயிருக்கு கோயில் இல்லை. இந்த உடல்ல 5 பஞ்சபூதங்கள் இருந்தால் தான் உடல் இயங்கும், உயிர் இருந்தால் தான் செயல்புரிய ஆரம்பிக்கும். அப்போ உயிர் செயல் அந்த கரணங்கள்ன்ற 4 விஷயங்கள், இதை எல்லாத்தையும் கருவி கரணங்கள், இதை எல்லாத்தையும் பூட்டி 24 சிவதத்துவங்களையும் பூட்டிடுறார் இறைவன். இவ்வளவும் பூட்டினதுக்கு அப்புறம் தான் உயிர் செயல்பட ஆரம்பிக்குது. சிவதத்துவங்களால் தான் உயிர் செயல்படுது. அப்போ அந்த உயிர் செயல்படும் போது தான் பொறிப்புலன்கள் இயக்கம் வருது. அப்போ அதுக்கப்புறம் மற்ற 12 தத்துவங்கள்
இதை எல்லாத்துக்கும் 36 தத்துவங்களாக்கி இந்த 36லையும் செயல்பட வச்சு அதுக்கப்புறம் 96 தத்துவங்கள்லாம் முழு உருவம் கொடுத்து இறைவன் வந்து இவன் தான் மனுஷன் அப்படின்னு கொடுத்துட்டாரு. இப்போ அந்த 96 தத்துவங்கள் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா இயக்கம் அதில் தான் முழுமை பெறும், இறப்பு பிறப்பு அதில் தான் முழுமை பெறும். இல்லைன்னா மறைத்தல் காத்தல் அழித்தல் ஆக்கல் அருளல் அப்படின்ற 5 அதில் வந்து மாறுபட்டுரும். அதனால இந்த தத்துவங்களை எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து அதில் கொண்டு வந்து பூட்டி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்து 96 தத்துவங்கள்லாம் மனித இயக்கத்தை கொடுத்து 100 பேர் கௌரவர்கள்னும் 5 பேர் பஞ்சபாண்டவர், அது 6 சக்கரங்கள் ஆதாரங்கள் கர்ணனோட சேர்த்தது. ஆனால் வந்து 5 நமது பஞ்சபூதங்கள், 6ன்னு வரும்போது சக்கரங்கள், 96 உடல் தத்துவங்கள். அதுக்கப்புறம் வந்ததுன்னா கலைகள், அதாவது நாதம் விந்து கலை, அது 3, ஆன்மா 1 4, 96 தத்துவங்கள், 96 + 4 100. அந்த 100 சேர்ந்தது தான் அந்த திருதராஷ்டிரர்களோட குடும்பம். 5 அல்லது 5 தான் வச்சுக்கணும், பஞ்ச பாண்டவர்கள் தான். அப்போ 5 போது இவங்க இது எல்லாமே உடலை ஒட்டி இயக்கங்களை ஒட்டி உருவாக்கப்பட்டது தான். ஏன் இதை உருவாக்குனாங்கன்னா தெளிவு அடையணும். தத்துவங்கள் என்ன, தத்துவங்கள் ஏன் வச்சிருக்கிறாங்க, பஞ்ச பாண்டவர்கள் ஏன் வந்தாங்க, கௌரவர்கள் ஏன் வந்தாங்க, இதெல்லாம் உடலுக்குள்ள எப்படி இயங்குது, என்ன விஷயன்றது அந்த தத்துவங்களை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த பிறவிகள்லாம் கொடுத்து இந்த கதாபாத்திரங்களெல்லாம் வடித்து, இதெல்லாம் உண்மை கிடையாது, இந்த கதாபாத்திரங்கள்லாம் வடித்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த ஆன்மீகவாதிகள் அதை செய்தாங்க. சிவபெருமான் எதுக்கு எப்பவுமே நிஷ்டையிலே இருக்கிறாங்க, தியானத்திலே இருக்கிறாங்க, தத்துவம் இருக்கா? ஆமாம், நாமளும் அப்போதான் இருக்கிறோமா, நிஷ்டையில தான் இருக்கிறோம். நாம எங்க நிஷ்டையில் இருக்கிறோம்? நாம நிஷ்டையில் இருந்தால் எதுக்கு எனக்கு தொந்தரவு வரலாம்? இல்லையே, சிவபெருமான் எப்பவும் நிஷ்டையில் தான் இருக்கிறாரு. ஏன் அப்படி இருக்கிறாரு, எப்பவுமே நிஷ்டையில் இருக்காருன்னா பல கோடி உயிர்களை படைச்சாரு, 84,000 கோடி ஜீவராசிகள் படைச்சாரு. 84,000 கோடி ஜீவராசிகளை படைச்சு ஒன்று கூட இன்னும் திரும்பி வந்து நம்ம பாதங்களில் வந்து சரண்டர் ஆகலையே, அமிச்சதெல்லாம் போனது தானா, இன்னும் ஒன்று கூட வரலையே, எப்போதான்டா வரும்னு சொல்லி என்னதான் நடக்குது அந்த பூமியிலன்னு அவர் தியானத்தில் உட்காந்து அந்த சிந்தனையில் இருக்கார். இந்த அம்ச ஆன்மாக்கள்லாம் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு, எப்போதான் திரும்பி வரும் அப்படின்றத நினச்சி தான் அவர் தியானத்தில் உட்காந்து. அவர் யாருக்கும், அவருக்கு மேலே யாரும் கிடையாது, அவருக்கு கீழே யாரும் கிடையாது, அவர் யாரையும் நோக்கி கும்பிட போகிற அவசியம் கிடையாது. அதனால் நம்மளை நினச்சி தான் அவர் உருகிக்கிட்டு இருக்காரு. நாம் திரும்பி போனோம். இப்போ பிள்ளைங்களை தொலைச்ச அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, எப்படா குழந்தை வருவான், எங்கே தொலைச்சேன்னு தெரியலையே, என்ன ஊர் பூரா போகிறதுலலாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி படைச்சி அமிச்ச சிவபெருமான் நம்மளை தேடி கிடைக்கலன்னு போய் தியானத்தில் உட்காந்துட்டாரு. எங்கே தான் இருக்கிறாருன்னு நிஷ்டையில் உட்காந்து தியானத்தில் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி, ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி, இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, ஈசனை